இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் நம்மை இதுவரை அவர் அற்புதமாக அதிசயமாக அவர் வழி நடத்தி வந்தார். தொடர்ந்து தேவனுடைய கிருபை உங்களை நடத்தும். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டார். அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறவர்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுங்க. ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக ஆண்டவரை அறியாதவர்கள், ஆலயத்திற்கு செல்லாதவர்கள், தேவனை குறித்து அறிய வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் யாரை குறித்தெல்லாம் பாரப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி நீங்கள் பார்க்க வையுங்கள், ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊழியங்களுக்காக உங்கள் உதாரத்துவமான ஜெபத்தினால் நீங்கள் எங்களை தாங்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்வில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். திரையிலே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள், அனுப்புங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிப்போம் என்பதால் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் ஜெபியுங்கள். உங்களோடு இணைந்து உங்களுக்காக நாங்களும் எங்கள் சபையும் ஜெபிப்பதாக இருக்கும். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய திருச்சபையானது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. நீவுந்தியா திருச்சபை. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஜெப ஆராதனை நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் 12:30 வரைக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. ஆமென். இரவு 7 மணி முதல் 8:30 வரைக்கும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:45 வரைக்கும் உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. புதன்கிழமை தோறும் 11 மணி முதல் 12:30 வரைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கான ஜெபம் நடைபெறுகிறது. தேவ பிள்ளைகள், இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு சாட்சியை முதலாவது நாம கேட்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் மரண தருவாயில் வியாதியின் பிடியில் இருந்த ஒரு சகோதரிக்கு டாக்டர்ஸ் ரொம்ப ஆபத்தான நிலை என்று சொன்ன ஒரு பலவீனத்தில் இருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதை இந்த சாட்சியில் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்திருக்க கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கடந்த நாளில் எங்கள் ஃபேமிலியில் ஒரு அண்ணனோட ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு கட்டி இருந்தது. அப்போ அதை வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வந்தப்போ அந்த கட்டியுடைய தன்மை வந்து கேன்சருக்குள்ள ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்களுக்குள்ள திடீர்னு மனசுக்குள்ள ஒரு ப்ரேயர் மீட்டிங் நம்ம வீட்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அந்த வேளையில் தம்பி பெவனை கூப்பிட்டாங்க ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுக்கு. அப்போ இந்த சர்ச்சோட ஊழியத்தில் உள்ள ஒரு சிலராக வந்து அந்த நாளில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சாங்க. அப்போ எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் போய் கர்த்தருடைய அந்த இடத்துலேருந்து பாரத்தோடு ஜெபித்தோம். ஏசப்பா நார்மல் கட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்தோம். பெவனும் தம்பியும் ஒரு சில சாட்சிகள் சொன்னாங்க. நிறைய பேருக்கு கர்த்தருடைய கிருபையினால கேன்சர் கட்டியை கர்த்தர் மாற்றி கொடுத்தா, நீங்களும் விசுவாசத்தோடு ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஜெபிங்க, கட்டாயம் இதை வந்து கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து ஜெபித்துட்டு வந்தாங்க. பிறகு அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து அவங்க
திருவனந்தபுரத்துக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்துட்டு வந்து ஒரு வாரம் கழித்து ரிசல்ட் வரும், வந்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரிசல்ட் வரதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முந்தின நாள் அந்த அண்ணன் நான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், விசுவாசத்தோடு இரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அந்த காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருந்தோம். அப்போ டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வாங்க போனாங்க. அப்போ அந்த கட்டி வந்து நார்மல் கட்டி தான், வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஃபஸ்ட்டு அது கேன்சருக்குள்ள ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னதுனால மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி திரும்பி எடுத்தாங்க. எடுத்துட்டு திரும்பி அனுப்பிவிட்டு திரும்பியும் அந்த ரிசல்ட்டுக்காண்டி போனாங்க. அப்பவும் அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திரும்பவும் டவுட்டில் ஒரு நாள் இருந்து இன்னொரு டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ட்ரிப்பெல்லாம் போட்டு விட்டாங்க. பிறகு 1 வீக் கழித்து திரும்பியும் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணி இந்த ரிசல்ட் வந்தப்போ பார்த்தப்போ அந்த ஒன்றுமே இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை, பயப்படவே வேண்டாம், அது ஒன்றும் இல்லை, மருந்து எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லது கிருபை கொடுத்தா. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை தான் செய்தாங்க. கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ளும். பார்த்தீர்களா? ஆண்டவர் ஆகிய கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்தீர்களா? டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற கட்டியை பரிசோதிச்சுட்டு இது கட்டாயமாய் கேன்சர் கட்டியாகத்தான் இருக்க வாய்ப்பு என்று அவர்களுடைய அனுபவத்தில் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். உண்மையிலே அது கேன்சர் கட்டிதான். ஆனால் தேவ சமூகத்தில் தேவ மக்கள் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தார். அப்ப எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் சுகப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் குணமாக்குவதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த தேவனால் சகல நோய்களையும் குணப்படுத்த முடியும். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ரொம்ப வருஷமா ஒரு பலவீனம், ரொம்ப வருஷமா ஒரு பாதிப்பு, சரீரத்துல போராடி கொண்டிருக்கிறீர்கள். அல்ல பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, கணவனுக்கு ஒரு நோய், ரொம்ப வருஷமா மனவேதனையோடு சஞ்சலப்பட்டு ஐயோ இந்த வியாதி நிமித்தம் இவ்வளவு உபத்திரவப்படுகிறோமே, இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறோமே, ஆஸ்பத்திரின்னு அலைகிறோமே, மருந்து மாத்திரேனே வாழ்க்கை போயிட்டு இருக்குதே என்று அங்கலாய்க்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு இறங்குவார், உங்கள் மேல் மனதுருகுவார், உங்கள் சகல நோய்களையும் குணமாக்குவார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், மத்தேயு 14வது அதிகாரத்தின் 14வது வசனம் சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல மனதுருகுகிறார். இயேசு ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு விசேஷமே அவர் மனதுருகுகிறவர். ஒரு நபர் கஷ்டப்படுறத, உபத்திரவப்படுறத பார்த்துட்டு அப்படியே திரும்பி போறது அல்ல. அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன், இரக்கம் உள்ள ஒரு தேவன். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கம் பெரியது. வேதம் சொல்லுது, வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் அளவற்றது. மனிதர்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். எவ்வளவாய் ஆண்டவர் மனிதர்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கல்வாரி காட்சியை பார்க்கணும். எவ்வளவாய் ஆண்டவர் மனிதர்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விளங்க வேண்டுமானால் அந்த சிலுவை காட்சியை பார்க்க வேண்டும். அந்த கல்வாரி மரத்திலே தன் 2 கரங்களை விரித்து கொடுத்து, ஆமேன், தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தும்படி தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரே, அந்த காட்சியை பார்க்கும்போது மனிதர்கள் மேல் தெய்வம் வைத்த அன்பு விளங்கும். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், ஆனா நீங்களும் நானும் பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அன்பு இன்னதென்பதை வெளிப்படுத்தினார். பாவி எனக்காக பரிசுத்தர் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அதுதான் அன்பு, இரக்கம். மனிதர்கள் மேல் தெய்வம் காண்பித்த இரக்கம், சிநேகம். என்ன செய்தோம்? எதற்காக இவ்வளவு அன்பு?
இதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி தெய்வம் நம்மேல் அன்பு காட்டுகிறார். உலகத்துல ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நேசிக்கணும்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். பிள்ளை அல்லது கணவன் அல்லது மனைவி, அந்த உறவு இருந்தா ஒருவேளை அன்பு வரும். இல்லைன்னா எனக்கு உதவி செய்தார்கள், என் மேல அன்பு காட்டினார்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னை நேசிக்கிறாங்க, நானும் நேசிக்கிறேன். இதுதான் உலகத்தின் அன்பு. அதுவும் சில நேரங்களில் மாறி போகும், ஏமாற்றும், வஞ்சிக்கும். ஆனா தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. நான் என்னை செய்தேன் என்பதற்காக அல்ல, நான் யார் என்பதற்காக அல்ல, என்னை எல்லாவற்றையும் கடந்து நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கொண்டு நேசிக்கிற அன்பு தேவனுடைய அன்பு. அவர் மனிதர்களை அவ்வளவாய் நேசித்தார். அதனாலே தான் அவர் மனுபுத்திரனா இந்த உலகத்தில் இறங்கி வந்தார், மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் ஆனபடியால் அவரும் மாம்சமும் இரத்தமும் இல்லாத ஆவியான தெய்வம் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்தில் வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் பிள்ளையே, இந்த தேவனுடைய அன்பு மிக பெரியது. இந்த தேவனுடைய அன்பு பெரியது. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஒருவேளை எல்லாராலும் வெறுக்கப்படலாம், எல்லாராலும் பகைக்கப்படலாம். வாழ்க்கையில் அன்பே கிடைக்காத ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம். அன்புக்காக ஏங்கி தவிக்கிறவர்களா இருக்கலாம். ஐயோ, என் தாய் தகப்பன் என்னை நேசிக்கவில்லை, ஐயோ என் மனைவி என்னை நேசிக்கவில்லை, ஐயோ என் பிள்ளை என்னை நேசிக்கவில்லை, ஒரு அனாதையே போல நான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை மனதார உண்மையாய் ஊக்கமாய் நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்தவனாக நான் இருப்பதினால் என்னை நேசிக்கவில்லை, நான் கிறிஸ்தவன் என்பதற்காக என்னை நேசிக்கவில்லை. தேவனுடைய அன்புக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் நல்லவன் அல்லது நான் ஒரு நீதிமான் என்பதனால் என் ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை. தேவனுடைய அன்புக்கும் நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் பாவியா இருக்கையில், நான் துரோகியா இருக்கையில், இந்த தேவனை அறியாதவனா இருக்கையில், இந்த தேவனுக்கு அந்நியனா இருக்கையில், ஏன் இந்த தேவனுக்கு துரோகியா இருக்கையில் அவர் என்னை நேசித்தார். அதுதான் தேவ அன்பு. இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஐயா நான் ஒரு பாவியான மனுஷன், இந்த இயேசு என்னை நேசிப்பாரா? நிச்சயமாய் உங்களை நேசிக்கிறார். நான் ஒரு கிறிஸ்தவன் இல்லைங்க, இந்த இயேசு என்னையுமா நேசிப்பார்? உங்களை நேசிக்கிறார். நான் இந்த ஆண்டவரை விட்டு தூரமா போனவன், ஆண்டவர் இந்த இயேசு வேண்டான்னு விலகி போனாலுப்பா, என்னையுமா இயேசு நேசிப்பார்? உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஜாதி மதம் மொழி இனம் கடந்து அத்தனை மனிதர்களையும் நேசிக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அப்படிப்பட்டதான ஒரு தெய்வம் மனிதர்கள் வியாதியினால், பலவீனத்தினால், நோய்களால் உபத்திரவப்படுவதை கண்டு சகிக்க முடியாதவராயிருக்கிறார். ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு தேவ பிள்ளை நோயோடு, ஒரு வியாதியோடு ஒரு மனுஷன் உபத்திரவப்படுவதை பொறுத்து கொள்ளாமல் அவன் மேல் மனதுருகுகிறவர். இங்க நான் வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்களில் வியாதியஸ்தர்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை சுகமாக்கினார். அவர் கைகளை வைக்கும் பொழுது வியாதி சுகமானது, அவர் பேசும் பொழுது வியாதி சுகமானது, அவரை தொட்ட போது ஜனங்கள் சுகமானார்கள் என்று பார்க்கிறார். இன்றைக்கும் அவருடைய சுகமளிக்கிற வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய அற்புதம் செய்கிற வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் நோய்களை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை மரித்து போவான், இவர்கள் மரித்து போவார்கள், பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னாலும் அவர்களை சுகமாக்குகிறார். ஜனங்களை அவர் சுகமாக்குகிறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36ஆம் வசனம் சொல்லுது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் மனதுருகினார். வியாதியர்களை சுகமாக்கினார். இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த இயேசு சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எண்ணுக்கடங்காத அற்புதமான சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். மனதுருகி சுகமாக்குகிறார். சகோதரி, எங்களுடைய ஆலயத்தில் ஆராதனையில் ஒரு வயிற்று வலி, பயங்கரமான வலியோட சில ஆண்டுகளாய் அவருடைய அந்த வலி, தாங்க முடியாத கொடிய வலி வேதனையோடு கூட ஆலயத்திலே ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். தாங்க முடியாத வலி. அவன் டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணி ஸ்கேன் எடுத்தா அவர்கள் கர்ப்பப்பையை அகற்றிவிட வேண்டும், இந்த கர்ப்பப்பை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதற்குரிய எந்த சூழ்நிலையும் அந்த சகோதரிக்கு கிடையாது. கொடிய வலி, கொடிய வேதனை, தாங்க முடியாத வலி வேதனையோடு கூட ஆலயத்திலே ஆராதித்து கொண்டிருந்தார்கள். நல்ல பாடி ஆராதித்து கொண்டிருந்த போது ஒரு தேவ அபிஷேகம் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. பரிசுத்த ஆவியின் வல்லமை, அளவு கடக்காத ஒரு தேவ வல்லமை அவர்களை நிரப்பியது. அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தேவ பிரசன்னத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். நல்ல அபிஷேகத்துல நிறைந்தார்கள், நல்ல ஆராதித்தார்கள். ஆலயத்தில் கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போகும் பொழுது, வீட்டுக்கு போய் பார்த்தா போது சோதரம் அவருடைய அந்த வயிற்றிலிருந்த வலிகள் முழுவதும் நீங்கி போயிருந்தது. அவனுடைய வயிற்றிலிருந்த அந்த கட்டி அப்படியே வெளியிலே வந்து விழுந்து பூரணமாக அவர்கள் சுகம் பெற்றார்கள். பூரணமான சுகத்தை பெற்றார்கள். பல வருடமான அந்த பலவீனம் ஒவ்வொரு நாளும் அவர்களை வாட்டி வதைத்தது. ஒவ்வொரு நாளும் அவர்களை பாடாய்ப்படுத்தியது. தாங்க முடியாத வலியை வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கொடுமை, பிள்ளைகளை கவனிக்க முடியல, வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. எப்பொழுதும் ஒரு வலி, ஒவ்வொரு நாளும் உபத்திரவம், ஒவ்வொரு நாளும் ஒரு சிரமம், மரண வலி, அது மரண வலி. அழுது கொண்டே இருந்தார்கள். ஆமீன். ஆஸ்பத்திரியில போய் ஆபரேஷனை பண்ணி சுகப்படுத்துவதற்குரிய வழி வாய்ப்பு இல்லை. தேவ சமூகத்துல அழுதாங்க, கர்த்தர் சமூகத்துல கதறாங்க, கூக்குரலிட்டாங்க. மனதுருக்கம் உள்ள தெய்வம் அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து மனதுருகி ஆபரேஷனே இல்லாம அந்த கட்டி வெளியிலே வந்து போகும்படி ஆண்டவர் செய்தாருங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இன்றைக்கும் உங்கள் மேல் மனதுருகுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, எப்பேற்பட்ட வியாதியோட நீங்க இருந்தாலும் உங்கள் மேல் மனதுருகி, உங்கள் மேல் இரக்கம் காண்பித்து, உங்களுக்கு இறங்கி அவரை சுகப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்க நம்பணும், நீங்கள் அவரை நம்பணும், இந்த தேவனை விசுவாசிக்கணும். பர்த்தேமி என்கிற ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்லுது, பிறவியிலே குருடன், பிறவியிலே பார்வை இல்லாதவனாய் பிறக்கிறார். அதனால தாய் தகப்பன் அவனை அற்பமாய் பார்த்து ஒதுக்குகிறார்கள், பேரு கூட வைக்கல. ஜனங்கள் அவனை கூப்பிடும் பொழுது திமேயுவின் மகனே என்று அழைக்கிறார். அதான் பர்த்திமேயு என்கிற வார்த்தையின் அர்த்தம். திமேயுவின் மகனே என்ற அர்த்தம். அவனுக்கு பேரே கிடையாது. பார்வை இல்லாத குழந்தை எதுக்கு அப்படின்னு சொல்லி அற்பமா ஒதுக்கப்பட்டு பிச்சை எடுப்பதுதான் தொழில். யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் ஒருமுறை இயேசுவை கேள்விப்படுகிறார். அன்பான தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மனதுருகுகிற தெய்வம், எல்லாருக்கும் இறங்குகிறவர், யாரு கூப்பிட்டாலும் இறங்குகிறவர், மனம் இறங்குகிறவர், கடின நெஞ்சம் உள்ளவர் அல்ல, கல்லான இருதயம் உடையவர் அல்ல, இரக்கத்தின் பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் இரக்கமுள்ள தெய்வம் என்பதை அறிந்த போது அவர் ஊர் வழியா, அந்த தெரு வழியா இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே
அந்த சகோதரனை பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கதறினான். வேதம் சொல்லுது, என் அப்பா இயேசு அந்த மனுஷனை தன்னிடத்தில் அழைத்து உனக்கு என்ன வேணப்பான்னு கேட்டு அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னபோது அவனுக்கு பார்வையை கொடுத்து அவனை சுகப்படுத்தி அவனையும் ஒரு மனுஷனா, அவனையும் சமுதாயத்தில் ஒரு மனுஷனா மாற்றி விட்டா. இன்னைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களை கூனி குறுகி வாழ வைக்கிறது, மன நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கிறது. ஏதோ ஒரு வியாதி உங்களை இரவும் பகலும் அழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கோ கணவனுக்கோ பிள்ளைக்கோ வீட்டில் யாரோ ஒருவர் வியாதியாய் ரொம்ப நாளா படுக்கையில் இருக்கிறார்கள். யாரோ ஒருத்தருடைய வியாதி, அந்த வியாதியை பார்த்து பார்த்து அந்த பலவீனத்தை பார்த்து பார்த்து அவர்களை பராமரித்து நீங்களும் பலவீனப்பட்டு போனீர்கள். ஆயிரங்கள் லட்சங்களை ஆஸ்பத்திரிகளுக்கு செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, உன்னோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி, உன்னோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். யூடியூப்ல செல்போன்ல எங்கேயோ உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மருத்துவமனையின் படுக்கையில் இருந்து கொண்டு இந்த சத்தத்தை இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கலாம். உன்னோடு கூட இயேசு பேசுகிறார். அவர் உன்மேல் மனதுருகுகிற தெய்வம். உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து தன் இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல, உன் சூழ்நிலையை பார்த்து மனதுருகுகிற தெய்வம். மனதுருகுள்ள தெய்வம், மனதுருகுகிற தெய்வம். வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகால நோய் நோய் வியாதி வியாதி வியாதி, ஆஸ்பத்திரி, மருந்து என்று அலைந்தீர்களே. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை மரித்து போகும், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கணவன் மரித்து போவா, ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறா. ஆமீன். கணவன் மரித்து போனால் என் நிலை என்ன? ஐயோ, எனக்கு இருக்கிற பிள்ளை மரித்து போனால் எனக்கு யார் என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இன்றைக்கு நீங்கள் காணப்படலாம். மரணத்தின் விளிம்பிலே, வியாதியின் நிமித்த மரண போராட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் காணப்பட. இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்க கண்ணீரை பார்த்து, உங்கள் வேதனையை பார்த்து உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் கல்வாரி மலையில் தன் 2 கைகளிலும் ஆணி அறை ஒப்பு கொடுத்து சிலுவை மரத்தில் குற்றுயிராய் இரத்த வெள்ளத்தில் நமக்காய் பரிதாபமாய் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை நம்புங்கள், இந்த இயேசுவை நம்புங்கள். அவர் உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், இயேசுவே எனக்கு இறங்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு மனுஷன் தேவனிடத்திலே வந்து அப்பா எனக்கு இறங்கும் என்று அழுதால், எனக்கு இறங்கும், இந்த நோயிலிருந்து என்னை விடுவியும், என் மேல் மனம் இறங்கும் என்று அழுவார்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் அவர்களுக்கு இறங்கியே தீருவான். ஐயோ, நீ பாவி அல்லவா, உன்னை நான் சுகமாக்க மாட்டேன். நீ துரோகி அல்லவா, உன்னை சுகமாக்க மாட்டேன். நீ அசுத்தன், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உன்னை நான் சுகமாக்க மாட்டேன் என்று இயேசு ஒருத்தரையும் தள்ள மாட்டான். எந்த மனுஷன் தேவத்தை வந்து இந்த அப்பாட்ட, ஏசப்பாட்ட வந்து, அப்பா என் மேல மனம் இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, என் சூழ்நிலையை பார்த்து இறங்குங்கப்பா, என் வேதனையை பார்த்து இறங்கும், என் துக்கத்தை பார்த்து இறங்கும், என் கண்ணீரை பார்த்து இறங்கும், நான் படுகிற பாடுகள், என் உபத்திரவத்தை கண்டு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு இறங்கியே தீருவார், இறங்கியே தீருவான். நீங்கள் ஒரு ஜெபத்தில் ஆண்டவே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இரக்கம் செய்வான். அவர் இரக்கமுள்ள தேவன், சகல நோய்களை குணமாக்குகிறவர். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு விட்டான். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், உன் கதை முடிந்தது, அவ்வளவுதான், நீ பிழைக்க வாய்ப்பே இல்லை. தேவனுடைய மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு ஓரமாய் போய் உட்கார்ந்து, சுவர் ஓரமாய் உட்கார்ந்து அழுதான். தேவனே என்று கதறினா, அதாவது கதறி அழுதான். என்னை நினைத்து பாரு, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று தேவ சமூகத்தில் அழுத ஜெபம். ஆண்டு சொன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்ப்பா, உன் ஆயுசு நாட்களை அதிகப்படுத்துகிறேன், உன் ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை நான் அதிகப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னான்.
ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து, ஐயோ ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு அழுவாங்கன்னா, கண்ணீர் வடிப்பாங்கன்னா, உங்களுக்கு இந்த தேவன் இறங்குவார், இறங்குவார். எவ்வளவு பெரிய கொடிய நோயையும் இந்த இயேசுவால் சுகமாக்க முடியும். எந்த கொடிய நோயும் குணமாக்க முடியும். மரணத்துக்கு எதுவான எந்த வியாதியும் அவர் சுகப்படுத்த வல்லமை உள்ளவர். எந்த பொல்லாத நோயும் அவருடைய வல்லமையால் குணமாகும். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அற்புதங்களை செய்ய முடியாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இந்த தேவனால் சுகமாக்க முடியும். மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் கைவிட்டு விட்டது. மருந்தினால் சுகம் கிடைக்கவில்லை. எங்கெங்கு அலைந்து பார்த்து விட்டேன், விடுதலை இல்லை. இந்த இயேசுவால் விடுதலை தர முடியும். தன் ஆஸ்தி முழுவதும், தன்னுடைய சொத்து முழுவதும் மருத்துவத்துக்கு செலவழித்த ஒரு சகோதரி, பல ஆண்டுகளாய் கொடிய உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர், இந்த இயேசு தன்னை குணமாக்க முடியும் என்று நம்பி, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நம்பி, இயேசுவே என்று அவருடைய காலில் விழுந்து அவருடைய வஸ்திரத்தை பிடித்தாளே, அங்கே ஒரு தேவ வல்லமை வெளிப்பட்டதல்லவா, ஒரு குணமாக்குகிற வல்லமை வெளிப்பட்டதல்லவா. இன்றைக்கும் இந்த தேவனை நம்புவாய் என்றால், இந்த இயேசுவால் என்னை சுகமாக்க முடியும். மருத்துவர்கள் கைவிட்டா என்ன, மருந்து கைவிட்டா என்ன, மருத்துவம் கைவிட்டா என்ன, எனக்கு ஒரு இயேசு இருக்கிறார், என் மேல் இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய தழும்புள்ள கரத்தின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அவர் என்னை சுகப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்பு, நம்பு, நம்பு சகோதரா, நம்பு சகோதரி, நம்பு. உன்னை குணமாக்குவா. வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இயேசுவின் சரீரம் முழுவதும் நூற்றுக்கணக்கான காயங்கள், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் சரீரங்களின் காயங்கள். சிரசிலே முள்முடி சுடப்பட்டிருக்கிறது. கொடிய விஷமுள் மண்டை ஓட்டை துளைத்து காயம். சரீரம் முழுவதும் 39 முறை சாட்டை அடிபட்டு சரீரம் முழுவதும் கிழித்து தொங்குகிறது காயங்கள். அவருடைய கைகளில் காயங்கள், கால்களில் காயங்கள், விழாவில் காயம். சரீரத்தில் காயப்படாத இடமே இல்லை. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான காயங்கள். அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல் ஆயிற்று. அந்த கேடு அடைந்தா, பார்த்து சகிக்க முடியாத ரூபமானா. சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000களில் சிறந்தோ, ஓரென அழகுள்ளவர், பிதாவின் ஒரே மகன், சூரியனை போல பிரகாசிக்கிற முகத்தை உடையவர். ஆமீன். எவ்வளவு மகிமையானவர், மகிமையானவர், பரிசுத்தம் உள்ளவர், பாவமே இல்லாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ண கருணாமூர்த்தி, இரக்கமுள்ள தெய்வம். உங்களுக்காக உங்கள் நோய்களை குணமாக்க, இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கொடிய வலி வேதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க, இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க, இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த பாடு, இந்த வியாதியின் நிமித்த உண்டான இந்த வேதனையில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலையாக்கத்தான் இவ்வளவு கொடிய வலியை, வேதனையை இயேசு அனுபவித்தார். அவருடைய காயங்கள் நம்மை சுகமாக்குவதற்காக அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய காயங்கள் நம்மை குணமாக்குவதற்காக, அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குவதற்காக, அவர் பாடுபட்டது நம்மை குணமாக்குவதற்காக, உங்களை குணமாக்குவதற்காக, உங்கள் நோய்களை சுகப்படுத்துவதற்காக. இன்றைக்கு நம்புங்கள், இயேசுவே எனக்கு இறங்கும். எங்க இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எங்க இருந்தாலும் சரி, கண்களை மூடி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று ஜெபியுங்கள். கண்களை மூடுங்க. எல்லா பிள்ளைகளும் எங்க இருந்தாலும், டிவிக்கு முன்னாடி இருந்தா கண்களை மூடுங்க. செல்போன்ல பார்த்துருக்கீங்களா, கண்களை மூடுங்க. எங்கேயோ டிராவல்ல இதை கேட்டு கொண்டிருக்கீங்களா, கண்களை மூடுங்க. எங்க இருந்தாலும் சரி, இப்பொழுது கண்களை மூடுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் இந்த இயேசு குணமாக்க முடியும்னு நம்புங்க. உங்க இருதயம் நம்பட்டும். இயேசுவே நீர் என்னை குணமாக்க வல்லமை உள்ளவர் என்று உங்க வாயினால் அறிக்கை பண்ணுங்க. என்னை குணமாக்கத்தான் சிலுவையிலே அறையப்பட்டீர்.
என்னை குணமாக்கத்தான் நீர் அடிக்கப்பட்டீர். சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய காயங்களால் நான் சுகமாகிறேன். இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசுவே நீ சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன், என்னை சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய காயங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபிக்க, இயேசுவா எனக்கு இறங்கும் இறங்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்பா. என்மேல் மனதுருகி என்னை சுகமாக்கும். என்மேல் மனதுருகி என்னை சுகமாக்கும். கொடிய வலி வேதனையோடு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்கும் ராஜா. கொடிய வேதனையோடு மருத்துவமனையிலே போராடுகிற பிள்ளைகளுக்கு இறங்குமாப்பா. மூச்சு விட முடியாமல் மரணத்தின் விளிம்பிலே இனி பிழைக்க மாட்டான் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் போராடுகிற பிள்ளைகளுக்காக இறங்குமாப்பா. இயேசுவே இயேசுவே நீர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் அல்லவா? திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி நீரே இன்றைக்கு வியாதியோடு போராடுகிற இந்த பிள்ளைகளை கண்டு இயேசுவே நீர் மனதுருகும் உம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்து. உம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படு. ஒவ்வொருவருக்கு இறங்கி அற்புதம் செய்யும். இப்பொழுது எப்பேற்பட்ட எந்த கொடிய வியாதியோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் இப்பொழுதே தெய்வீக சுகம் உண்டாவதாகப்பா. வேண்டாத கஷ்டிகள் இப்பொழுது கரைந்து மறைந்து போகட்டும். எலும்பு சம்பந்தமான நோய்கள் இப்பொழுதே சுகம் அடையட்டும். சிறுநீரக பாதிப்புகள் சுகம் அடையட்டும். கண் பார்வை சம்பந்தமான நோய்கள் சுகம் அடையட்டும். குடல் புற்று நோய்கள் சுகம் அடையட்டும். கை கால் வீக்கங்கள் சுகம் அடையட்டும். சரீரம் முழுவதும் நரம்பு மண்டலத்தில் இருக்கிற பாதிப்புகள் சுகம் அடையட்டும். அலர்ஜி நோய்கள், இழுப்பு நோய்கள் இப்பொழுதே சுகம் அடையட்டும். ஒரு தேவ வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து இறங்கும்படியாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும்படியாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும்படியாக, இயேசுவே நீர் மனதுருகி இப்பொழுதே குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மனதுருகி சுகப்படுத்தும், மனதுருகி சுகப்படுத்தும். அற்புதங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கவலைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க நோய்களை எல்லாம் இயேசு குணமாக்கினார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க விரும்புவீங்கன்னா எங்களுடைய ஆராதனை நீவிந்தியா ஆராதனை கூடாரம், கொட்டில்பாடு, கன்னியாகுமரி மாவட்டம், குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் எங்களுடைய சபை இருக்கிறது. அன்பானவர்களே, எல்லா வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜபம் காலை 10:30 முதல் 12:45 வரைக்கும் நடைபெறுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 9:30 வரைக்கும், 10 மணி முதல் 12:30 வரைக்கும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. தெய்வ பிள்ளைகள், இந்த ஆராதனைகளில் பங்கெடுங்கள். வாய்ப்புள்ளவர்கள் பங்கெடுங்கள், ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களை நேசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து